வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. தேர்தலையொட்டி சொந்த ஊர் சென்ற வெளிமாநில தொழிலாளர்கள். புதுச்சேரி ரயில் நிலையம் கட்டுமான பணிகள் திடீர் நிறுத்தம். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய போலி சாமியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. 29ஆம் தேதி தேர் திருவிழா. புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஆயி குளம் ரூபாய் 4 கோடியில் புனரமைப்பு பணிகள். இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலில் ஓட்டு போட வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றதால் புதுச்சேரி ரயில் நிலைய கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளது. மத்திய அரசின் அம்ரித் பாரத் நிலையம் என்ற திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வே சார்பில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் 93 கோடியில் மேம்படுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் பார்சல் அலுவலகம், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், டிக்கெட் பரிசோதகர் அலுவலகம், லோகோ பைலட் ஓய்வறைகள் ஆகியன தனித்தனியாக கட்டப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக பயணிகள் காத்திருப்பு அறை, நடை மேம்பாலம், லிஃப்ட், எஸ்கலேட்டர்கள், உணவகம், வணிக வளாகம், பயணிகள் வாகனம் நிறுத்துமிடம் ஆகியவை பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு கட்டப்பட வேண்டும். ஆனால் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணி ஜவ்வாக இழுத்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தின் முகப்பு கட்டிடம் இடித்து அகற்றும் பணி நடந்து வந்த நிலையில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நடக்கும் சட்டசபை தேர்தல் காரணமாக ஒப்பந்ததாரரும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த வெளிமாநில தொழிலாளர்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டனர். இதனால் ரயில் நிலைய கட்டிடம் இடிப்பு பணி கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ரயில் நிலையத்தில் புதிய கட்டிடம் பயன்பாட்டிற்கு வருமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போலீசாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது போலி சாமியார் ஒருவர் சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த அதிகாரி தீவிர சிகிச்சையில் உள்ளார். குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 46 வயதான மணிகண்டன் காவி உடையில் சாமியார் போல சுற்றி திரிந்தவர். இவர் நேற்று காலை திருவண்ணாமலையிலிருந்து ரயிலில் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் பெண்கள் நடமாட்டமுள்ள பகுதியில் சிறுநீர் கழித்ததால் ரயில்வே போலீசார் அவரை வெளியேற்றினர். இந்த நிலையில் மதியம் மீண்டும் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற மணிகண்டனை பணியில் இருந்த ரயில்வே சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணனை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் சரவணனின் கையில் ஆழமான காயம் ஏற்பட்டதுடன் நரம்பு அருந்ததாக கூறப்படுகிறது. அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மற்றும் அடுத்து சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்திற்கு பிறகு அருகில் இருந்த போலீசார் மணிகண்டனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் போலி சாமியார் வேடத்தில் ஊராக சுற்றி திரிபவர் என்பது தெரிய வந்தது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சாரங்கபாணி ஆற்றங்கரை பகுதியில் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர். இதில் சுற்று வட்டார பகுதியைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மே மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய ஆயிக்குளம் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய ஆயிக்குளம் ரூபாய் 4 கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆயிக்குளத்தை சுற்றி நடைபாதை அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குளத்தை சீராக தூர்வாரி ஆழப்படுத்துதல், பலவீனமடைந்த கரைகளை பலப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே 95.2 டிகிரி வெயில் அடித்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே 95.2 டிகிரி வெயில் அடித்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சுற்றுலாத்தலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி வருகின்றனர். வழக்கமாக அக்னி நட்சத்திரம் துவங்கினால்தான் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து பகலில் வெயில் சுட்டெரிக்கும். அக்னி துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதிகபட்சமாக கடந்த 10ஆம் தேதி 95 டிகிரி வெயில் பதிவானது. இந்த வெப்பத்தையும் தாண்டி நேற்று 95.2 டிகிரி வெயில் அடித்தது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்தனர். அதையும் மீறி அவசர தேவைகளுக்காக வெளியே சென்றவர்கள் தலையில் துணியை போட்டு மூடிக்கொண்டும் வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிந்தும் பயணித்தனர். வெயிலின் தாக்கத்தினால் புதுச்சேரி நகரில் பல சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மீனவ சமுதாய போராளி என கருதப்படும் வம்பாக்கிராபாளையம் புருஷோத்தமன் என்கிற பிச்சவாட்டான் செட்டியார் மற்றும் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் டி தண்டபாணி என்கிற பழனிவேல் நாட்டார் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி மீனவ பேரவை சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மீனவ பேரவை சார்பில் மீனவ சமுதாய போராளி என கருதப்படும் வம்பாக்கிராபாளையம் புருஷோத்தமன் என்கிற பிச்சவாட்டான் செட்டியார் மற்றும் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் டி தண்டபாணி என்கிற பழனிவேல் நாட்டார் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் பேரவையை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான 5 நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் பதிப்பு 3 என்ற தலைப்பில் 20ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 24/4/2026 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாடு மற்றும் வசதி அலுவலக நியூக்ளியர் துறையின் உதவி இயக்குனர் பிரித்திகா சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவரது முறையில் MSME யோசனை முதல் தாக்கம் வரை பாலமாக செயல்படுகிறது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை துவக்க வேண்டும் என்றும் மேலும் MSMEயின் பல்வேறு இன்னோவேஷன் திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்கள், வாத்வானி ஃபவுண்டேஷன் முதன்மை பயிற்சியாளர்கள் அன்புமதி மற்றும் முனைவர் CR ராணி ராபின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவரது முறையில் திட்டங்கள் செயல்படுத்துதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் புத்தொழில் முனைவு பற்றியும் ரியல் டைம் பிரச்சனைகளை குறைந்த செலவில் மிக தரமுடன் தீர்க்கும் வகையில் தங்கள் யோசனைகளை பற்றி இந்த பயிற்சி முகாமில் விதிக்க வேண்டும் என்று கூறினார்.
தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தம் உரையில் இந்த பயிற்சியில் பங்கு பெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடனும் ஒரு புத்தெழில் தொடங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் மக்களை செல்போனில் தேவையில்லாத செயல்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த 5 நாட்கள் பயிற்சி முகாமை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 260 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாமை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயக கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். செயலாளர் முனைவர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் அவர்கள், இணை செயலாளர் வேலாயுதம் அவர்களும் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த பயிற்சி முகாம் 5 நாட்களும் காலை மற்றும் பிற்பகல் என மொத்தம் 11 அமர்வுகளில் நடைபெற உள்ளது. இதில் உலகளாவிய நிறுவனமான வாத்வானி ஃபவுண்டேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இனோவேஷன் கவுன்சிலை சேர்ந்த நிபுணர்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப தலைப்புகளில் வெவ்வேறு அமர்வுகளில் பயிற்சி அளிக்க உள்ளனர். மேலும் இந்த பயிற்சியில் புத்தொழில் நிறுவனர்கள் தங்களுடைய அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாகம் செய்து வருகிறது. பயிற்சி முகாமில் தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த துவக்க முகாம் விழாவின் நிறைவாக டீன் முனைவர் அன்புமலர் நன்றியுரை வழங்கினார். தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழிக்கிணறு மற்றும் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய அவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததைத் தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். தமிழக தேர்தல் காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கள்ள மது விற்பனையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகை மதுபான கடைகளும் 3 நாட்களுக்கு மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு 23ஆம் தேதி வரை அமலில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் நேற்று காலை 10 மணி முதல் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. இந்த நிலையில் மதுக்கடைகள் மூடப்பட்டதை பயன்படுத்தி சிலர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்ததாக போலீசார் தகவல் பெற்றனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். திருக்கனூர் பகுதியில் முத்துகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து ரூபாய் 19,000 மதிப்பிலான 34 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாகூர் கொதமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவரும் கைது செய்யப்பட்டார். மேலும் மேல்பரிக்கல்பட்டு பகுதியில் ரஞ்சித் மற்றும் சரபாலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் சக்கரபாணி சாராயம் விற்றதில் போலீசார் பிடித்தனர். வில்லியனூர் பகுதியில் வீட்டில் மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்ற செந்தில் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு புதுச்சேரி முழுவதும் நடைபெற்ற சோதனைகளில் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பல்வேறு வகையான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடரும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தலையொட்டி சொந்த ஊர் சென்ற வெளிமாநில தொழிலாளர்கள். புதுச்சேரி ரயில் நிலையம் கட்டுமான பணிகள் திடீர் நிறுத்தம். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய போலி சாமியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. 29ஆம் தேதி தேர் திருவிழா. புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஆயி குளம் ரூபாய் 4 கோடியில் புனரமைப்பு பணிகள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.